பங்களாதேஷ்ல ரயட்ஸ், மியான்மர்ல கிரைசிஸ், நேபாள்ல ப்ரொட்டஸ்ட், இந்தியா சுத்தி என்னதான் நடக்குது? இங்கெல்லாம் சிமிலர் பேட்டர்ன்ஸ் நோட் பண்ணிருக்கீங்களா? மக்கள் ப்ரொட்டஸ்ட் நடக்குது, வயலன்ஸ் வெடிக்குது, கவர்மெண்ட் கவிழுது, ஊரே பத்தி எரியுது. இதெல்லாம் கோயின்சிடென்ஸா? சோஷியல் மீடியா இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன? நம்ம நாட்டை இது எப்படி அஃபெக்ட் பண்ணும்? நாம என்ன பண்ணணும்? இன்னைக்கு இதை கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் வாங்க. கொஞ்ச மாசம் முன்னாடி பங்களாதேஷ்ல என்ன நடந்ததுன்னு பாருங்க. ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. கவர்மெண்ட் வயலன்ஸ் யூஸ் பண்ணுச்சு. பப்ளிக்கும் ப்ரொடெஸ்ட்ல ஜாயின் ஆனாங்க. வயலன்ஸ் அதிகமாச்சு. கடைசியா கவர்மெண்ட் விழுந்துருச்சு. டம்மியா ஒரு ஆளு கவர்மெண்ட்டை பாக்குற நிலைமை வந்திருக்கு. இந்த வாரம் நேபாள்லயும் அதே ஸ்டோரி. இதுல முக்கியமான மேட்டர் என்னன்னா, எல்லா இடத்துலயும் சோஷியல் மீடியா தான் மெயின் ரோல் பிளே பண்ணிருக்கு. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், வாட்ஸ்அப் இது மூலமா தான் எல்லா மெசேஜும் ஸ்ப்ரெட் ஆச்சு. மக்கள் மொபிலைஸ் ஆனாங்க. எமோஷன்ஸ் ட்ரிகர் ஆச்சு. பேசிக்கலா மொத்த கோஆர்டினேஷனுமே சோஷியல் மீடியா வழியா தான் நடந்தது. கேள்வி இதுதான், இது நேச்சுரல் நடந்ததா இல்ல யாராவது வேணும்னே பண்ணாங்களா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம மைண்ட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்றது தான் சோஷியல் மீடியா இன்ஜினியரிங் அப்படின்னா. சோஷியல் மீடியா இன்ஜினியரிங் அப்படின்னா சில ஜெனரல் விஷயங்கள் நடக்கும். முதல்ல சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் இதை தான் பண்றாங்க அப்படின்னு ஃபீலிங் கிரியேட் பண்ற மாதிரி மெசேஜஸ் உருவாக்குவாங்க. நீ சரியான தமிழனா இருந்தா இதை கண்டிப்பா ஃபார்வர்ட் பண்ணு அப்படின்னு சொல்ற எத்தனை மெசேஜஸ் பார்த்திருப்பீங்க. இதை 10 பேருக்கு அனுப்பலன்னா நான் தமிழ்னே இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயந்தே நிறைய பேர் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்றது உண்டு. ரெண்டாவது எமோஷனல் கண்டென்ட் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. கோவம், பயம், வெறுப்பு இதெல்லாம் நமக்குள்ள ட்ரிகர் பண்ற மாதிரி மெசேஜஸ் வரும். அந்த ஆள் இப்படி பண்ணிட்டான், இந்த நிறுவனம் இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்ற வாட்ஸ்அப்ல வர மெசேஜஸ் எல்லாமே இந்த ரகம் தான். மூணாவது இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபேமஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மூலமா யாரையாவது தாக்கி மெசேஜ் ஸ்ப்ரெட் பண்றது. நாலாவது இதுக்கெல்லாம் சோஷியல் மீடியா அல்காரிதம்ஸ் வேற ஹெல்ப் பண்ணும். எந்த சோஷியல் மீடியா எடுத்தாலும் கான்ட்ரோவர்ஷியல் கண்டென்ட்க்கு அதிக ரீச் கொடுக்குது. யாராவது யார் மேலேயாவது கேஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நியூஸ் உடனே உங்க ஃபீட்ல வந்துடும். ஆனா அந்த கேஸ்ல எந்த ஆதாரமே இல்ல அப்படின்னு கோர்ட்ல அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னா அந்த நியூஸ் பெருசா ஸ்ப்ரெட் ஆகாது. இதுல வர்ஸ்ட் மேட்டர் என்னன்னா, இது ஏதோ தனி மனிதனுக்கோ இல்ல ஒரு நிறுவனத்துக்கோ அகேன்ஸ்டா மட்டும் இல்ல, பெரிய பெரிய நாடுகளுக்கு எதிராகவே நடக்குது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸ்ரீலங்கால 2022ல கிரைசிஸ் டைம் வந்தப்போ இந்தியா $4 பில்லியன் கொடுத்து உதவினாங்க. இது IMF கொடுத்த உதவியோட அதிகம். உங்கள் எத்தனை பேருக்கு இந்த நியூஸ் தெரியும்? ஆனா ஸ்ரீலங்கா சோஷியல் மீடியால என்ன ட்ரெண்ட் ஆச்சு தெரியுமா? ஆன்டி இந்தியா போஸ்ட். ஏன்? பெய்டு இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அதுக்காக சோஷியல் மீடியா அப்படின்னாலே மோசமா? அப்படிலாம் இல்ல. பல நல்ல விஷயங்களும் அது வழியா நடக்குது. ஆனா சம்டைம்ஸ் இப்படி தவறாவும் பயன்படுத்தப்படுது. சில ஷாக்கிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றேன் பாருங்க. கடந்த 10 வருஷத்துல மட்டும் ஸ்ரீலங்கால 4 பிரைம் மினிஸ்டர்ஸ் சேஞ்ச் ஆயிருக்காங்க. பாகிஸ்தான்ல 5 முறை சேஞ்ச் ஆயிட்டாங்க. நேபாள்ல 8 முறை பிஎம்ஸ் சேஞ்ச் ஆயிட்டாங்க. ஆனா இந்தியால ஒரே பிரைம் மினிஸ்டர், இங்க மோடிஜி தான் கண்டினியூஸா இருக்காரு. போன எலெக்ஷன்ஸ்ல காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தாலுமே ஓரளவுக்கு சிஸ்டம் ஸ்டேபிளா தான் இருக்கு. 2 பிஎம்ஸ் தான் இருந்திருப்பாங்க. இப்போ கேள்வி இதுதான், நம்ம ஸ்டெபிலிட்டியும் டார்கெட் பண்ண முடியுமா? 100% முடியும். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டிக்டாக் இது எல்லாமே ஃபாரின் கம்பெனிஸ் ஓன் பண்றாங்க. அதுல என்ன கண்டென்ட் வைரல் ஆகணும், ஆகக்கூடாது அப்படிங்கறது அவங்க தான் டிசைட் பண்றாங்க. கிரைசிஸ் டைம்ல அவங்களோட இன்ட்ரெஸ்ட் நம்ம நாட்டு இன்ட்ரெஸ்டோட ஒத்து போகுமா? ஸோ இன்னைக்கு சோஷியல் மீடியா இன்ஜினியரிங் அப்படின்றது ஒரு ரியல் த்ரெட். இதை தான் பிஎம் மோடி இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல இந்தியா நம்மளோட சொந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இது ஏன் முக்கியம்னா, நம்ம ஊர் மீடியாவா இருந்தா தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லா லோக்கல் மொழிகளையும் ப்ராப்பரா சப்போர்ட் பண்ணலாம். இந்தியன் சட்டங்கள் ஃபாலோ பண்ணலாம். வெளிநாட்டு தலையிட்ட ஈஸியா பிளாக் பண்ண முடியும். கிரைசிஸ் டைம்ல நம்ம கவர்மெண்ட் கிட்ட கண்ட்ரோல் இருக்கும். இன்னைக்கு நம்ம டேட்டா எல்லாமே வெளிநாட்டு சர்வர்ஸ்ல ஸ்டோர் ஆகுது. உங்களோட மொத்த ஜாதகமே அவங்க கையில இருக்கு. உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, எந்த மாதிரி செய்திகள் காட்டணும், இதெல்லாம் அவங்க தான் டிசைட் பண்றாங்க. உங்கள் எத்தனை பேருக்கு திடீர்னு நீங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் உங்க நியூஸ் ஃபீட்ல வந்திருக்கு? இது வர்றதுக்கு முக்கியமான காரணம் சோஷியல் மீடியா அல்காரிதம்ஸ் தான். நீங்க என்ன பார்க்கணும்னு இன்னொரு நாட்டுக்காரன் டிசைட் பண்றான்னா அதை விட அடிமைத்தனம் வேற என்ன இருக்க முடியும்? ஆனா பெரும்பாலும் மக்களுக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தெரியாது, புரியாது. பட் நம்ம நாட்டிலேயே சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் உருவாக்குறது ஈஸியா? இல்ல. அதுலயும் பல சேலஞ்சஸ் இருக்கு. மெட்டா, கூகுள் மாதிரி டெக்னாலஜி ஜெயண்ட்ஸ் கூட நீங்க போட்டி போடணும். அப்படியே நீங்க ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கினாலும் அதுக்கு பெரிய யூசர் பேஸ் கிரியேட் பண்ணணும். ஃப்ரீ ஸ்பீச்சுக்கும் நாட்டோட இறையாண்மைக்கும் நடுவுல நீங்க பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா நம்மளாலேயே பண்ண முடியாதா அப்படின்னு கேள்வி வரும். அப்படிலாம் இல்ல. நிறைய சக்சஸ்ஃபுல் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு ஏற்கனவே. சைனால டிக்டாக், வீசாட், வைபோ எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா தான் ஓடுது. நம்ம கிட்டயும் டேலண்ட் இருக்கு. என்ன, இதுக்காக மெனக்கெட்டு காசு செலவு பண்ணி யாராவது இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் உருவாக்கணும். கவர்மெண்ட் சப்போர்ட் வேணும். மக்களும் ஆதரவு கொடுக்கணும். இதெல்லாம் நடந்தா கட்டாயமா இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க யூடியூப்ல பார்க்காம நம்ம நாட்டு வீடியோ பிளாட்ஃபார்ம்லயே பார்க்க முடியும். ஆஃப்டர் ஆல் பேடிஎம், ஓலா, பிளிப்கார்ட் இதெல்லாமே நம்ம ஊர்ல தானே உருவாச்சு. இது ஒரு பக்கம்னா மக்களாகிய நாமும் விழிப்பா இருக்கணும். ஒரு தனி நபராலையோ இல்ல ஒரு ஆர்கனைசேஷனாலையோ நீங்க டைரக்டா பாதிக்கப்படாம சோஷியல் மீடியால வர்ற நியூஸை மட்டும் வச்சு ஒருத்தர் நீங்க வெறுக்கிறீங்களா அப்படின்னு சிந்திச்சு பாருங்க. அப்படி இருந்தா அது மோஸ்ட்லி சோஷியல் மீடியா இன்ஜினியரிங்கா தான் இருக்கும்.
ஏதோ ஒரு மெசேஜ் பார்த்தீங்கன்னா, அது உண்மதானா அப்படின்னு சோர்ஸஸ வெரிஃபை பண்ணுங்க. எமோஷனல் போஸ்ட்ட உடனே நம்பாதீங்க. ஸோ ஃபிரெண்ட்ஸ் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஊர்ல சொந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்தா, நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.